நம்ம பேட்டியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டேன். அதாவது இந்த உலகத்துல நீங்க சந்திக்க ஆசைப்படும் நபர் யார்? என்னுடைய வாழ்க்கையில நான் suppose if I'm alive, that there is a prediction that Jesus Christ is going to come back, and maybe I would love to meet him. நான் மட்டும் இயேசு கிறிஸ்து பிறந்த ஜெருசலத்தில் பிறந்திருந்தேன் என்றால், அவர் பேசுறார், சுவாமி விவேகானந்தர் பேசுறார், நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை, இயேசு கிறிஸ்துவ அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு, அவருடைய டீச்சிங்ஸ். அவர் சொல்றாரு, நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை என்னுடைய கையை வெட்டி அந்த ரத்தத்தால், காலை வெட்டி அந்த ரத்தத்தால், கழுத்தை வெட்டி அந்த ரத்தத்தால்னு சொல்லல, என்னுடைய இருதயத்தின் ரத்தத்தால் அவர் காலை கழுவுவேன்னு சொன்னாருங்க சுவாமி விவேகானந்தர். பாரதியார் இன்னொரு பாடலும் பாடியிருக்கார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளொரு மூன்றில். மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்ததாக இயேசுவை மட்டும்தான் பாரதியார் பாடியிருக்கார். முழுசா பைபிள படிச்ச பாரதியாரையாவது நீ முழுசா படிக்க கூடாதா? இந்த போதனைகளை பின்பற்றி வளர்ந்தவள் நான் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்வது பெருமிதம் அடைகிறது. உலக உயிர்கள் அனைத்தையும் அன்பால் கவர்ந்தவரும் உலகத்தின் மாந்தருக்கு அன்பின் புனிதத்தை உணர்த்தியவருமான இயேசு பிரான் தோன்றிய கிறிஸ்துமஸ் திருநாளை மகிழ்வுடன் கொண்டாடும் அதே வேளையில் அவரது உபதேசங்களை கடைபிடிப்பது நமது கடமையாகும். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, தீவினையில் மகிழ்வுறாது, எதையும் பொறுத்துக் கொள்ளும் என்று அன்பை பற்றி வேதாகமத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட அன்பை, சகோதரத்துவ உணர்வுடன் கூடிய அன்பை நீங்கள் பகைவரிடத்திலும் காட்ட வேண்டும். பகைவரிடத்திலும் அன்பு காட்டுங்கள் என்று போதித்தவர் இயேசு பிரான். இதை அப்படியானா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மை ஃபாதர் இஸ் இன் ஹெவன். பைபிள்ல சொல்வார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆனா இயேசுநாதர் சொன்னது உண்மை. தட்டு கதுவன்னா உன்னுடைய மூச்சை கொண்டு போய் உன்னுடைய புருவ மையத்துல தட்டு, அது துறக்கும், இறைவன் தெரிவான், நீ கேளு கொடுப்பான்னு சொன்ன. சிலுவை என்பது, கிராஸ் என்பது கொலை செய்வதற்கான கருவியாக கருதப்பட்டது. ஆனால் கொல்கதாவுக்கு பின்னர், ஆஃப்டர் த குருசிபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அது சேவையின் சின்னமாக, மீட்சியின் சின்னமாக, ரெசரக்ஷனின் சின்னமாக, கருணையின் சின்னமாக, அன்பின் சின்னமாகிவிட்டது, நம்பிக்கையின் சின்னமாகிவிட்டது. அப்படிப்பட்ட இயேசு பெருமானுடைய வாசகங்களிலே நாம் நம்பிக்கையோடு இருப்பது மட்டுமல்ல சகோதரர்களே, தீர்க்கதரிசி ஏசாயனுடைய வசனத்தை மறந்து விடாதீர்கள். அவர் சொல்கிறார், உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக ஆக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்திலே இருக்கின்ற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்திலே இருக்கக்கூடிய புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அழைத்தால் வருகின்றவர், அழுதால் கண்ணீரை துடைக்கின்றவர், தொடுதால் துணையாய் நிற்கின்றவர். அவர் யார்? கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர். இயேசுபிரான் என்பவர் இந்த உலகத்துக்கு கிடைத்த பெரிய அரிது. மானிடரா வந்து அவதரித்த உத்தமர். அப்படிப்பட்ட உத்தமர் இயேசுபிரான். அவரை அரசியல் உள்நோக்கத்துடன் ஆக்கி அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள். ஆணி அடித்தார் மேனியிலே, அன்பை விதைத்தார் பூமியிலே, கண்ணை இழந்த யூதர்களே, கர்த்தர் நம்மை காத்திடுவார். முடிவாயின் கண்களிலே குருதி பாய்ந்து போகின்றார். இந்த உலகையே சுமக்கும் தோள்கள்ல சிலுவை சுமந்து போகின்றார் இயேசுபிரான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை அவர்கள் அரசியல்வாதி என்று நினைத்து விட்டார்கள். அதனால கிறிஸ்தவத்தை யாருமே என்னிடத்துல திணிக்கல. அரும்பு சர்வர் சொன்ன போது நானும் இப்ப மதம் மாறல, மனம்தான் மாறி இருக்க. நன்றி. ஆக
கடவுள் ஜீசஸாக அவதாரம் எடுத்த நாள் நன்னாள் கிறிஸ்துமஸ் தினம். அவருக்கு ஏன் ஜீசஸ்ன்னு பேர் தெரியுங்களா? நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக அவதாரம் எடுத்ததுனால அவருக்கு ஜீசஸ் என்று பேர். ஜீசஸ் ஒரு சாதாரண மனிதனாக அவதாரம் எடுத்து நம்மை ஒய்விப்பதற்காக வந்த கடவுளின் திருக்குமாரன். அதனால்தான் அவரை சன் ஆஃப் காட் என்று கூறுகின்றார்கள். கடவுளின் திரு அவதாரம், கடவுளே ஒரு குமரனாக அவதாரம் எடுத்த நன்னாள். ஜீசஸ் பிளஸிங் வந்து எங்களுக்கு உண்டு, எப்பொழுதுமே உண்டு. என்னன்னா ஜீசஸ் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி இது ஒரு மதம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இல்லாம பாத்தீங்கன்னா, ஒரு ஜீசஸ் என்பவர் கடவுள் மனிதனாக பிறந்தவர், மக்களுக்காக பிறந்தவர், மக்களுடைய கஷ்டங்களை துடைப்பதற்காக வந்தவர், தன்னை போல் பிறரையும் நேசி, ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை காட்டு. இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே அந்த ஐடியா தாங்க. டெஃபினட்டா அதை